வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாயி மகன் பேசுகிறேன். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு கழனி பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த கழனியில் பார்த்திங்கன்னா நாளைக்கு நாங்கள் தீவனம் குச்சி நட போகிறோங்க. சூப்பர் நேப்பியர் பச்சை தீவனம் தான். நல்லா குச்சி பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்குது. ஒரு 10 அடி ஹைட்டுக்கு வளர்ந்துருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா தீவனம் குச்சி பார்த்திங்கன்னா அதை வெட்டி சின்ன சின்னதாக 1 அடி நீட்டு தெரித்து நட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கரை ஓட்டுறாரு. மினி டிராக்டர் தான், எங்களுது தான் மினி டிராக்டரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாருனா இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. இது பார்த்திங்கன்னா 3 லிட்டரு இன்றைக்கி பெட்ரோல் ஊற்றுனாரு. 3 லிட்டரு ஊற்றுனது ஃபுல்லாக இந்த கரை ஏஐ கரை நல்லா ஏற போடுது இந்த வண்டி. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க லாங் வீடியோலாம் போட்டு லாங் வீடியோ போடலை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அதான் கீரை மார்க்கெட்டு அப்புறம் உழவர் சந்தைகள் அந்த மாதிரி வார சந்தைகளாக கீரை எடுத்துன்னு போகிறதுனால உடம்பு செம்ம டயர்ட் ஆகிடுச்சிங்க. அதனால் ரொம்ப பிஸியாக இருந்தோம். அதனால் வீடியோ போடலை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா இந்த கரைலாம் ஃபுல்லாக ஓட்டி வச்சுருந்தார். நான் போய் இன்றைக்கி கழனியில் போயிட்டு தீவனம் அறுத்துட்டு வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா போக சொல்ல லைக் பண்ணிட்டு ஒரே ஒரு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் லாங் வீடியோ 2 வாரம் கழித்து பேசுறதுனால கொஞ்சம் வாயெல்லாம் கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருக்கும். புதுசாக பார்க்குற நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, ஏதோ தப்பாக நினச்சிக்க வேண்டாம். டிராக்டர் பார்த்திங்கன்னா எப்படி நல்லா ஓட்டுதா பாருங்கள். வேறு எது இருந்தாலும் அடித்து நகர்த்தின்னு போயிடும் மினி டிராக்டரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கழனியில் பார்த்தீங்கன்னா அந்த வரப்போகிற ஜேசிபி வச்சு நிறைவேந்தங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கீச்சிச்சு. அது எடுப்பார் பாருங்க. அப்படியே பிளேடு மாதிரி இருந்துச்சுங்க. கண்ணாடி கீச்சு கொஞ்சம் ரத்தம் வந்துச்சு. அது ஜேசிபி வச்சு நிறைவேந்தல. இந்த இடத்துல சரக்கு பாட்டில் ஒன்று இருந்துச்சுங்க. அது பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது கரை ஓட்டினதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா, அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய அம்மா, அப்புறம் எங்கள் ஆயா ஒன்று, மொத்தம் 3 பேர் காராமணி வர நடுறாங்க. அது எப்படி சிரிக்குது பாருங்கள். நான் அது எப்பவுமே கலாய்ச்சினே இருப்பேன். அதனால் சிரிக்கிறாங்க. காராமணி வர பார்த்திங்கன்னா நடுறாங்க. முக்கால்வாசி நட்டுட்டாங்க. எங்கள் அப்பா பின்னாடியே ஏர் ஓட்ட கரை ஏறி போட அவங்களும் ஓட்டினே வராங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக கரை போட்டதெல்லாம் காமிக்கிறேன். அப்படியே பாருங்கள். அந்த மினி டிராக்டர் தான் போட்டார். எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய வேலையே தாங்க. நான் எதுக்கு நம்ம யூடியூப் சேனலுக்கு விவசாயி மகன் பேர் வச்சுருந்தேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் விவசாயி மகன் பேர் வச்சது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நான் இந்த நிலத்துலலாம் நான் நல்லா கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இது ஒரு நேரத்தில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பொதாராக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக சூப்பராக இருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா சூப்பர் நேப்பியர் பச்சை தீவனம் நல்லா தண்ணி பாய்ச்சி இந்த கழனியில் நாங்கள் நட போகிறோம். அந்த வீடியோவும் மறக்காமல் போடுறேன். லாங் வீடியோ தான் பாருங்கள். இத்தனை நாளாக 10 நாளாக வீடியோலாம் ஒழுங்காகவே வரல. இதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்கலான்னு ஆரம்பிச்சிருக்கிறேன். 2 வாரம் ஆச்சுங்க. வீடியோ போடணுன்னே தோண மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கும் தெரியல. வியூஸும் ஒழுங்காக போக மாட்டேங்குது. முன்ன மாதிரிலாம் இல்லை. நடுவில் ஒரே ஒரு வீடியோ மட்டும் 1.8 மில்லியன் வியூஸ் போச்சுங்க. அதோட சரிங்க. அது பார்க்குறீங்க யாருன்னா கமெண்ட் செக்ஷனில் கூட கமெண்ட்டு பண்ண மாட்டேறீங்க. அதுக்கப்புறம் இதனுடைய பயன்கள்லாம் சொல்கிற தீவன பயிரோடைய பயன்கள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நிலம் நீங்கள் தீவன பயிர் நட போகிறீங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு ஓட்டி விட்டுணும். ஓட்டி விட்டு நல்லா ஒரு 2-3 நாள் காயணும். காஞ்சிச்சுன்னா அந்த பில்லெல்லாம் செத்துரும். அதுக்கப்புறம் ஆட்டு சாணியோ கோழி சாணியோ எந்த சாணி இருக்குதோ அந்த சாணி கொட்டி கழனி ஃபுல்லாக கொட்டி மறுபடியும் ஒரு 2 சால் ஓட்டுங்க. ஓட்டிட்டு அப்பயும் மறுபடியும் ஒரு 3 நாள் காய விடுங்க நல்லா. அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா இன்னொரு 2 சால் ஓட்டி அதுக்கப்புறமேட்டுக்கு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரை ஓட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள்கிட்ட சிகப்பு தீவனம் அப்படின்னா சூப்பர் நேப்பியர், கரும்பு, ஏன் நெல் பயிர் வைக்கிறதுனா கூட இதேமாரி எருவு, அதுக்கப்புறம் தழையெல்லாம் கழிச்சு போட்டு நல்லா வச்சிங்கன்னா நல்லா உரமாக நல்லா நிலத்துல மக்கிடும். அதுக்கப்புறம்
நல்லா வந்து கொள்முதலும் நல்லா வந்துருங்க. சரி, இன்றைக்கான வீடியோ பார்த்தினா இதோட முடிஞ்சிச்சுங்க.